ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், டிஆர்பி பொறுத்தவரையிலும் எந்த எக்ஸாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வீடியோஸ் வந்து போட்டுருணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஜி டிஆர்பி, அதாவது பிஜி டிஆர்பி யூஜி டிஆர்பி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது பிஜி டிஆர்பினா போஸ்ட் கிராஜுவேட்னு சொல்லுவாங்க. +1 +2 எடுக்கக்கூடிய அந்த முதுகலை ஆசிரியர்கள் வந்து குறிக்கக்கூடியது. யூஜி டிஆர்பி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிடி அண்ட் பிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களுக்காக நடத்தப்படக்கூடிய எக்ஸாம். ஓகேங்களா? இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பொதுவான ஸ்டடி பிளான் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் முதல்ல நீங்கள் யூஜிடிஆர்பி எழுதணும் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுங்க, டெட் எக்ஸாம் வந்து கட்டாயம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ டெட் எக்ஸாம் கட்டாயமாக வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த யூஜிடிஆர்பி பேப்பர் 1 இருக்கட்டும் பேப்பர் 2 இருக்கட்டும் அதை நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ளை பண்ணவே முடியும். ஸோ அது வந்து மேண்டரி. ஆனால் நீங்கள் வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியர் பண்ணவங்க எல்லாருமே யூஜிடிஆர்பிக்கு சில பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ இது மட்டுமே வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஏன்னா பிஜிடிஆர்பிக்கும் யூஜிடிஆர்பிக்கும் சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா பிஜிடிஆர்பி பொறுத்தவரையிலும் அதில் வந்து சைக்காலஜி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இதை நம்ம சேர்த்து படிக்கிற போல வந்து இருக்கும். ஆனால் யூஜிடிஆர்பியில் ஒன்லி வந்து நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட், நம்மளோட கோர் சப்ஜெக்ட் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வந்து படிப்போம். ஓகேங்களா? ஸோ யூஜிக்கும் பிஜிக்கும் இந்த வேரியேஷன் வந்து இருக்குது. சரிங்களா? அதே போல் பிஜிடிஆர்பிக்கு டெட்டை பற்றி கவலை இல்லை, ஆனால் யூஜிடிஆர்பிக்கு டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து யூஜிடிஆர்பி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பி தேர்வில் எப்படி வெற்றி பெறணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ யூஜிடிஆர்பி தேர்வை பொறுத்த வரல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கலாம், பார்ட் ஏ பார்ட் பின்னு. சரிங்களா? ஸோ முதல்ல பார்ட் ஏ என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ அது மூலம் தெளிவான இலக்கு, நம்ம யூஜிடிஆர்பி தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சுட்டு இதில் வந்து இறங்குங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் ஏ. ஸோ பார்ட் ஏவை பொறுத்தவரையிலும் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ் கட்டாய தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தேர்வு தான் வந்து நடத்துகிறாங்க டிஆர்பியை பொறுத்தவரையிலும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அனைத்து தேர்வுகளுக்கும் வந்து ஒரு கட்டாயமாக வந்து இந்த தேர்வு நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு 30 கேள்விகள் வந்து கொடுக்கப்படுது. ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். எவ்வளோ நேரம்னா 30 மினிட்ஸ் தராங்க. ஸோ நீங்கள் இதில் எவ்வளோ குவாலிஃபைங் மார்க்ஸ்னால் 20 மார்க்ஸ் எடுத்தாலே போதும். அதாவது 40% மார்க்ஸ், 20 மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து பாஸ். ஸோ மொத்தம் 30 கொஸ்டின், மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு சில கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸும் ஒரு சில கொஸ்டினுக்கு 1 மார்க்ஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அந்த கொஸ்டின் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அப்போ அதில் வந்து 20 மார்க்ஸ் எடுத்தாலே வந்து நம்ம எலிஜிபிலிட்டி ஆகிடும். ஸோ இது நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பார்ட் பி பேப்பரை வந்து திருத்துவாங்க. ஓகேங்களா? அப்போ பார்ட் ஏல இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தா ஒரு பெரிய யோசிச்சுன்னு இருப்பாங்க. ஸோ இது நம்ம வந்து பெருசாலாம் எதுவும் யோசித்துக்கே தேவையில்லைங்க. ஸோ 20 மார்க்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருமே வந்து எடுக்கக்கூடியதாக தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா, ஸோ டிஆர்பி போர்டை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை படித்தாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சிலபஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், யூஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கும், பிஓவோட தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ 10th புக்கை நீங்கள் வந்து அட்டை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே, ஸோ ஃபஸ்ட் பாடத்துலேருந்து ஓல்டு எடிஷனில் பொறுத்தவரையிலும் ஒரு 9 இயல்கள் வந்து இருக்கும். ஸோ 10th தமிழ் புக்கில் ஓல்டு எடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 9 இயல் வந்து இருக்குங்க. ஓகேங்களா? ஆனால் நியூ எடிஷனை பொறுத்தவரையிலும் 7 இயல் தான் வந்து இருக்கும். ஸோ அது நியூ எடிஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் கருணாநிதி போன்ற படங்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து சேர்த்துருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது லாஸ்ட்டு அரசாங்கத்தால் அது கொஸ்டின்ஸாக வந்து வந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நியூ எடிஷன் படித்தாலே வந்து போதும்னாங்க. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு 20 மார்க்ஸ் தான் வந்து தேவை. ஸோ நீங்கள் நியூ எடிஷன் 7 இயல் நீங்கள் கவர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அதில் வந்து 20 மார்க்ஸ் வந்து அதோட அதிகமாகவே எடுக்கலாம். நம்ம குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? அதனால் நியூ எடிஷன் புக்கு கிடச்சா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக வந்து படிச்சிருங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் படித்தா போதும். ஸோ நம்ம ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்காக இருக்கட்டும் பிஓக்காக இருக்கட்டும் நம்ம வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஓல்டு எடிஷன் புக்கே போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டைமும் நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓல்டு எடிஷன் புக்கு நியூ எடிஷன் புக்கையும் கம்பேர் பண்ணி நான் கொடுத்துடுவேன். ஸோ எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு நம்ம டெஸ்ட் போல் நடத்துவோம், இல்லை எக்ஸ்பிளனேஷனும் கொடுப்போம். அது நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும்.
ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி நீங்கள் வந்து பாதிரே பண்ண தேவை. ஒன்லி நீங்கள் வந்து பார்ட் பி மேஜர் சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நம்ம வந்து கிளியராக பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்போது பார்ட் ஏ உங்களுக்கு இப்போ கிளியர் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதில் நம்ம 20 மார்க்ஸ் எப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை படித்தா வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி. ஸோ பார்ட் பியை பொறுத்தவரையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்டுங்க. ஓகேங்களா? ஸோ முழுக்க நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் இது. ஸோ நீங்கள் ஆர்ட்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், ஸோ பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை பிஎஸ்சி மேக்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை சயின்ஸில் எதனா ஒரு குரூப் நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி அந்த மேஜர் சப்ஜெக்ட்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மொத்தமாக வந்து இந்த பார்ட் பியில் ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க. இவ்வளோங்க, ஒரு 150 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படுது. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக தான் நம்மளுக்கு வந்து நம்ம கொடுப்பாங்க. 4 ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் த பெஸ்ட் ஆன்சராக தான் வந்து எடுக்க போகிறீங்க. ஸோ டோட்டல் மார்க்ஸ் 150. இதுக்கான டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 40%, மற்றபடி இருக்கக்கூடிய அந்த பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30% மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மார்க்காக வந்து வைக்கிறாங்க. ஸோ இது வந்து குவாலிஃபைங் மார்க் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து அதனோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் வைஸாகவும் கட் ஆஃப் வந்து சேஞ்சஸ் இருக்கும். அதில் இன்னும் தமிழ் மீடியம் இருக்குது, கம்யூனிட்டிஸ் இருக்குது, இதுமாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அது உள்ளே போக போக வந்து பிடிக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து உங்களுக்கான மேஜர் பார்ட் பியில் மேஜர் 150 கேள்விகள் வந்து மேஜர் கொஸ்டின் தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிகிரி எடுத்து மேஜரில் படிச்சிங்களோ அது மட்டும் 150 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எங்கடானா இந்த மேஜர் சப்ஜெக்டில் மட்டும்தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்டை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 6 மணி நேரமாவது நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மேஜர் சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்களுக்கு என்னவாக இருக்கும். ஸோ ரேங்கில் வந்து முன்னே வரத்துக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? அப்போ பார்ட் ஏ பார்ட் பியாக வந்து வைக்கிறாங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி மேஜர் கொஸ்டின்ஸ் மட்டும் 150 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம் சார், நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நாங்கள் அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சார் நீங்கள் எந்த மேஜராக இருந்தாலும் முதல்ல டிஆர்பி வெப்சைட்லேருந்து உங்களோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கி சொல்கிறேன். சிலபஸை கையில் வச்சுருக்கோங்க. ஏற்கனவே 50% அவங்க தேர்வுக்கு தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். நான் திருப்பி சொல்கிறேன், அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ டிஆர்பியில் வந்து சார் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு கூட, இல்லை நீங்கள் வந்து தமிழில் ஆல்ரெடி டிரான்ஸ்லேட் பண்ண கூட வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் அதை கூட என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு மொத்தம் இருக்கக்கூடிய 10 யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த டாபிக்ஸ்க்கு உள்ள என்னென்ன வந்து சப்டைட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு கிளான்ஸ் 2 கிளான்ஸ் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டும் கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ சிலபஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா வந்து புரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? எந்த மேஜராக இருந்தாலும் உங்களோட சிலபஸை என்ன கொடுத்துருக்காங்கன்னு டவுன்லோட் பண்ணி அது ஒரு கிளான்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாசித்து பார்த்துடுறீங்க. ஓகேங்களா? அடுத்து இதுதாங்க ரொம்ப முக்கியம். ஸோ சிலபஸுக்கு தேவையான மெட்டீரியலை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சேகரிக்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல். இது வந்து உங்களோட மேஜர் என்ன, ஏன்னா ஒரு மேஜருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆத்தர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கெமிஸ்ட்ரிக்கு ஒரு ஆத்தர் இருப்பாங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல்னு சொல்லிட்டு பிரியும். அந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ஒரு ஆத்தர் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்தர்ஸ் புக் வாங்கி நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் இல்லை வேறு எதுனா சப்ஜெக்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் சப்ஜெக்டில் எது வந்து நல்ல ஒரு புக்காக இருக்குன்றதை பார்த்து அந்த மெட்டீரியலை நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து அதை கோத்ரூ பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த மெட்டீரியல் வாங்கினா கூட ஃபுல் புக்கு படிக்காதீங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ சிலபஸ், அதுக்கு தான் உங்களை சிலபஸ் முதல்ல படிக்க சொல்லுது. சிலபஸ் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஸோ எந்தெந்த டாபிக்லாம் சிலபஸில் கவர் ஆகுதோ நீங்கள் அதை மட்டும் தேடி படிங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 11வது மற்றும் 12ஆம் வகுப்பு புத்தகம் இது கம்பல்சரி நீங்கள் வந்து படித்தே ஆகணுங்க. ஓகேங்களா? ஸோ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகத்தை கம்பல்சரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அது எங்கே வருதுன்னு பார்த்துட்டு நோட் பண்ணி அந்த 11ஆம் 12ஆம் வகுப்பு புத்தகத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது இன்னும் ஒரு போனஸாக தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது 11ஆவது 12ஆவது புத்தகம், சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அது நீங்கள் தேடி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க.
ஓகேங்களா. ஸோ உங்கள் மேஜர் சப்ஜெக்ட் எதுன்றது நீங்கள் விசாரித்து அதை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம் சிலபஸ் பார்த்துட்டீங்க, மெட்டீரியல்ஸை ரெடி பண்ணிட்டீங்க, +1 +2 புக்கை ரெடி பண்ணிட்டீங்க, +1 +2 புக்கை படிச்சுட்டீங்க, மெட்டீரியல் வந்து படிக்க ரெடி பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்கள் மெட்டீரியல் எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ எப்பவும் போல் நான் ஏற்கனவே சொன்னதான், ஸோ காலையில் எழுந்துக்கோங்க, அதிகாலையில் எழுந்து நான் ஏற்கனவே 6 ஹவர்ஸ் நீங்கள் வந்து மேஜர் சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்தவரை நீங்கள் வந்து பாதரே பண்ணாதீங்க, நான் சொல்லிட்டேன். ஓகேங்க. உங்களுக்கு ஒரு பாடமாகவும் ஒரு இயலாகவும் நான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை கவர் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே போதும், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா. ஈவன் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிஓ எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாமே டிஆர்பி நடக்கிற எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் அதை முடிச்சிடுவீங்க. இப்போ நீங்கள் ஃபுல் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ உங்களோட மேஜர் எதுன்னு பார்த்துட்டு அதை ஒரு 6 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து படிங்க. ஸோ இதில் வந்து சில பேர் டவுட்ஸ் இருக்கும், சார் நீங்கள் வந்து கிளாஸஸ் போகணுமா, ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கணுமா அப்படின்றது அது உங்களோட விருப்பம். ஸோ இன்ஸ்டியூட் போனால் தான் பாஸ் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல. ஓகேங்களா. அது உங்களோட விருப்பம். ஆனால் நீங்கள் ஒரு டெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணணுங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா வீடியோ காலில் இருந்து படிப்போம், தினசரி நம்ம வந்து ஒரு ஸ்டடி பிளான், நான் சொன்னாலே அந்த 6 ஹவர்ஸ் ஸ்டடி பிளான். ஓகேங்களா. சில பேர் ஒர்க்குக்கு போவீங்க, சில பேர் வீட்டிலேருந்தே படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்றப்போ ஒரு ஸ்டடி பிளானை நீங்களே வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து விடிய காலையில் 4 மணிலேருந்து ஒரு 7 மணி வரலும் எனக்கு படிக்கிற டைம் இருக்குன்னா அந்த 3 மணி நேரத்தை ஒரு ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வரீங்கன்னா அப்போ ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. இன்னும் அப்படி போட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இது பண்ணுங்கள். இடையில கிடைக்கக்கூடிய இந்த பிரேக் டைம், லஞ்ச் டைம்லாம் உங்களுக்கு ஃப்ரீ இருந்ததுன்னா அந்த டைமில் நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணுறாங்களோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்களோ நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஸ்டடி பிளான் வச்சு நீங்கள் வந்து சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா, அதோட முக்கியமானது என்னென்னா மீளாய்வு. இது ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் தேர்வை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா தான் அது உங்களுக்கு வந்து இன்னமும் வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் தவறு பண்ணுறோம், அந்த கொஸ்டினை தவறு பண்ணியிருக்கோம், இதை நம்ம விட்டுருக்கோன்றது உங்களுக்கு வந்து தெரிய வரும். நீங்கள் இன்னமும் ஆழ்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம சிலபஸ் படிக்கிறது, மெட்டீரியல் சேகரிக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொன்னோமோ, அதே போல் படித்ததை கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து எவால்வேட் பண்ணி ஆகணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து என்ன படிக்கலாம், ஒரு டெஸ்ட் பேட்ச் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இல்லை இன்ஸ்டியூட்டை போய் கூட வந்து படிக்கலாம். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கன்னா வந்து ஒரு நிறைய டெலகிராம் சேனல்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எவால்வேட் பண்ணக்கூடியது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணது மட்டும் இல்லாமல் ஸோ கண்டினியூ அதை நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நல்லபடியாக வந்து முடியும். ஆசிரியராகவும் நம்ம வந்து தேர்ச்சி அடையலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம சேனலில் இருக்குது, நான் இருக்க பார்த்துக்கிறேன். ஸோ மேஜர் சப்ஜெக்ட் என்னான்னு பாருங்கள், உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் என்னான்னு பார்த்துட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸை தேடி எடுத்து வச்சுட்டு படிங்க. ஓகேங்களா. அதுக்குன்னு நிறைய மெட்டீரியல்ஸை வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணிடாதீங்க, அதுவே நம்மளுக்கு வந்து பெரிய நெகட்டிவாக மாறும். ஸோ செலக்டடாக வாங்கிக்கோங்க மெட்டீரியல். ஓகேங்களா. ஸோ செலக்டடாக வாங்கி அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் சொன்ன +1 +2 புக்கையும் வந்து என்ன பண்ணுங்க எடுத்து உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் +1 +2 தேடி எடுத்து அதையும் வந்து நீங்கள் சிலபஸ் வச்சுட்டு சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எங்கெல்லாம் வந்து கவர் பண்ணி நீங்கள் அதையும் வந்து பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக யூஜிடிஆருக்கு வந்து உங்கள் கையில் வந்து இருக்கும். ஸோ கட்டாப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். இதை பொறுத்தவரையிலும் நம்மளோட மேஜர் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போடுறீங்கிறது தான் உங்களோட ரிசல்ட்டை வந்து நிர்ணயிக்கக்கூடியதாக வந்துருக்கும். அதனால் அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து படிங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துருக்கும். நம்ம கூடிய விரைவில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் தனியாக நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா பிஓ அண்ட் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி எது வந்தாலும் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு காமனாக தான் இருக்க போகுது. அதனால் அது நம்ம வந்து ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.